Hello everyone, இன்னைக்கு 10th Maths Chapter 2 Numbers and Sequencesல Exercise 2.4ல நம்ம first question பார்க்க போறோம். இந்த question வந்துட்டு ஒரு 3 mark இல்லனா 5 mark question. இதே தனித்தனியான subdivisionல கேட்டிருந்தாங்கன்னா each carries 2 mark. ஓகேவா? question என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துடலாமா? Find the next 3 terms of the following sequences. அதாவது கொடுத்திருக்கிற 3 subdivisionல என்னோட next 3 terms என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க find out பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் first one எடுத்துக்கிறேன். first one என்ன கேட்டிருக்காங்க? 8 24 72 இப்போ 8 24 அப்போ 24ல நான் 8 மைனஸ் பண்ணேன்னா எனக்கு 16 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அப்போ 8 + 16 அப்படிங்கும்போது எனக்கு 24 கிடைக்கும். அதே மாதிரி எனக்கு 72 அப்படிங்கும்போது 72ல நான் 24 மைனஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 48. அப்போ 24 + 48 அப்படிங்கும்போது எனக்கு 72. அதாவது நான் டிஃப்ரென்ஸை வந்து சப்ராக்ட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிட்டேன். ஸோ கொடுத்துருக்கிறத நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா என்னோட நெக்ஸ்ட் நம்பர்ஸ் கிடைக்கும். ஸோ டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா 16 and 48 தான் டிஃப்ரென்ஸ். ஸோ இது எனக்கு கரெக்டாக இல்லை. அப்போது இங்கே நான் அடிஷனும் சப்ராக்ஷனும் ரெண்டுமே அப்ளை பண்ண முடியாது. என்னால் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பார்த்தா மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கும்போது 8 எது கூட மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 24 கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா எனக்கு 3 கூட மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 24 கிடைக்கும். அப்போது நான் வந்துட்டு நெக்ஸ்ட் அதாவது இந்த 24ஐ 3 கூட மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 72 கிடைச்சிருச்சு அப்படின்னா அதுதான் என்னோட சீக்வன்ஸுக்கான கரெக்ட் ஃபார்மேட். ஓகேவா? அப்போது 24 × 3 4 3s are 12 3 2s are 6 மேலே ஒன்று இருக்குது. ஸோ 7. இப்போ எனக்கு 72 கிடைச்சிருச்சு. அப்போ இங்கே என்னோட ஃபார்மேட் என்ன அப்படின்னா இன்டூ 3 நெக்ஸ்ட் பை நெக்ஸ்ட் இன்டூ 3 அப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் வந்து கிடைச்சிரும். ஓகேவா? அப்போ 8 × 3 வந்துட்டு எனக்கு 24. இதே 24 × 3 வந்துட்டு எனக்கு 72. நெக்ஸ்ட் நான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? இப்போ 72 × 3 என்னன்னு தெரியணும். ஸோ 72 × 3. ஸோ இதுக்கப்புறம் நான் இது எனக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கிறது 24 and 72. இதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ 72 × 3 அப்படிங்கும்போது 2 3s are 6 7 3s are 21. அப்போ 216. ஓகேவா? 216. நெக்ஸ்ட் டேர்ம் வந்து 216 × 3 அப்படின்னு சொல்லி நான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ 216 × 3 அப்படிங்கும்போது 6 3s are வந்துட்டு எனக்கு எவ்வளோ அப்படின்னா 18. அப்போ 1 3s are 3 borrowல எனக்கு 1 இருக்கு. இப்போ 4 2 3s are 6 648. 648 இன்னும் எனக்கு ஒரு டேர்ம் கிடைக்கணும் இல்லையா? அப்போ 648 × 3 is equal to என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். அப்போ 648 × 3 அப்படிங்கும்போது 8 3s are 24 4 3s are 12 13 14 6 3s are 18 then 19 1 மேலே இருக்கல. ஸோ 19 கிடைச்சிச்சு. அப்போ 1944. இதுதான் என்னோட நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ். இதை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். ஸோ ஃபைனலாக எப்படி எழுதிப்பேன் அப்படின்னா therefore the next 3 terms are என்னென்ன அப்படின்னா 216 648 and 1944. இதுதான் என்னோட நெக்ஸ்ட் 3 சீக்வன்சஸ். இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா? இப்போ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். அதில் என்ன கொடுத்துருக்காங்க? 5 1 -3. ஸோ இது எனக்கு வந்து கொஞ்சம் பக்கமாக இருக்குது இந்த நம்பர்ஸ். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னா 5 எழுதிக்கிறேன் 1 எழுதிக்கிறேன் -3 எழுதிக்கிறேன். சென்டரில் எவ்வளோ நம்பர் இருக்குன்னு பார்ப்போமா? இங்கே வந்துட்டு 4 3 2 இருக்குது. இங்கே வந்து 0 -1 -2 இருக்குது. அப்போ நான் சென்டரில் எவ்வளோ நம்பர் எழுதிக்கிட்டேன்? இங்கே ஒரு 3 இங்கே ஒரு 3. நீங்கள் இப்படியும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். பட் நம்ம இங்கே வந்து ஒரு ஃபார்மேட்டில் எழுதணும் இல்லையா? அப்போ நான் எப்படி எழுதுவேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸு? எனக்கு 3 நம்பர் டிஃப்ரென்ஸு. ஆனால் நான் வந்துட்டு எப்படி எழுதுவேன் அப்படின்னா எனக்கு எப்படி 1 கிடைக்கும்? 5 - 3 வந்து எனக்கு 1 கிடைக்குமா? ஸோ நடுவால எனக்கு 3 டிஃப்ரென்ஸு 3 நம்பர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ 5 - 3னா எனக்கு 2 தான் கிடைக்கும். அப்போது 5 - 4 அப்படிங்கும்போது தான் எனக்கு வந்துட்டு 1 கிடைக்கும். அதே 1 - 4 அப்படிங்கும்போது எனக்கு -3 கிடைக்கும். அப்போ நான் இங்கே என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா -4 யூஸ் பண்ணி தான் என்னோட நெக்ஸ்ட் 3 சீக்வன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஸோ இது நீங்கள் வந்து ஈஸியாக பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். பட் நம்ம வந்து நம்மளோட ஃபார்மேட்டில் எழுதணும். அப்போ 5 - 4 அப்படிங்கும்போது எனக்கு 1 கிடைச்சிரும். நெக்ஸ்ட் வந்துட்டு 1 இருக்கா? 1 கூட -4 அப்படிங்கும்போது எனக்கு -3. இப்போ -3 -4 அப்படிங்கும்போது -7 -7 -4
-7 -4னா இங்கேயும் நான் ஆட் தான் பண்ணுவேன். இப்போ 7 11 இருக்கும். இப்போ -11 ஓகேவா? அப்போ -11 -4 அப்படிங்கும்போது எனக்கு -15 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? அப்போ நான் என்ன எழுதிப்பேன் அப்படின்னா therefore the next 3 terms are என்னென்ன அப்படின்னா -7 -11 and -15 நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 1/4 2/9 and 3/6 16. அதாவது எனக்கு மேல என்னவா இருக்கு? எனக்கு இது வந்து கண்டினியூஸ் நம்பர்ஸ் 1 2 3ன்னு கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா 4 9 16 இது எல்லாமே என்னோட ஸ்கொயர் வேல்யூஸ் தானே. அப்போ நான் இப்படி எழுதலாம்ல 1/2 ஸ்கொயர் 2/3 ஸ்கொயர் 3/4 ஸ்கொயர். அப்போ நெக்ஸ்ட் நம்பர்ஸ் எனக்கு என்னவா இருக்கும்? மேலே இருக்கிறதெல்லாம் கண்டினியூஸாக தான் இருக்கு. அப்போ 4 5 6 இதுதான் என்னோட நியூமரேட்டர்ல கண்டினியூஷனா இருக்கும் சீக்வன்ஸ் இல்லையா? இது நெக்ஸ்ட் நமக்கு என்னவா இருக்கும்? 2 3 4 தான் இருக்கும். அப்போ 5 ஸ்கொயர் 6 ஸ்கொயர் அண்ட் 7 ஸ்கொயர். ஓகேவா? நான் நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸையும் நான் இப்படியே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன் ஈஸியா. அப்போ நான் ஃபைனலாக என்ன எழுதிப்பேன் அப்படின்னா therefore the next 3 terms are என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா 4/5 ஸ்கொயர் 5/6 ஸ்கொயர் அண்ட் 6/7 ஸ்கொயர். ஸோ கொடுத்துருக்கிற 3 சப்டிவிஷன்லையும் நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸை வந்து நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு குயிக் ரீகால் பார்க்கலாமா? ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கொடுத்துருக்கிற 3 சப்டிவிஷன்ஸ்லையும் நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் என்ன அப்படின்றத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருந்தாங்க? 8 24 72. ஸோ இங்கே அடிஷனும் அடிஷனும் சப்ராக்ஷனும் என்னால் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா டிஃப்ரென்ஸ் வந்து 16 இதுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 72. ஸோ 72க்கும் 24க்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 48 24க்கும் 8க்கு வந்து 16 ஓகேவா? அப்போ என்னால் இங்கே அடிஷனும் சப்ராக்ஷனும் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. மல்டிப்ளிகேஷன் பார்க்கும்போது இன்டூ 3ங்கும் போது எனக்கு 24 கிடைக்குது. 24 கூட நான் இன்டூ 3 மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 72 கிடைக்குது. அப்போ நான் வந்துட்டு என்ன சீக்வன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இன்டூ 3. இப்போ 8 × 3 24 24 × 3 72ன்னு கிடைச்சிருச்சு. அப்போ 72 × 3 வந்து 216 216 × 3 வந்து 648 648 × 3 வந்து 1944. அப்போ the next 3 terms என்னென்ன அப்படின்னா 216 648 and 1944 அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தோம் அப்படின்னா 5 1 -3. இப்போ இது வந்து நியரஸ்ட் நம்பருங்கிறதுனால நான் 5 1 -3 எழுதிட்டு சென்டர்ல என்ன நம்பர்ஸ் இருக்குன்னு பார்க்கும்போது எனக்கு 3 நம்பர்ஸ். அப்போ 5 -3 அப்படின்னா எனக்கு 2 கிடைச்சிருமா? 5 -4 அப்படிங்கும்போது தான் எனக்கு வந்து 1 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இது நம்ம ஈஸியாக பார்த்து கண்டுபிடிக்கிற ஃபார்மேட்டு. ஆனால் நம்ம இங்கே வந்துட்டு ஒரு ஆர்டர்ல எழுதணும் இல்லையா? அப்போ நான் எப்படி எழுதிப்பேன்னா 5 -4னா 1 அதே 1 -4னா -3. இப்போ நான் இங்கே -4 தான் யூஸ் பண்ணுவேன். அப்போ -3 -4னா -7 -7 -4 is equal to -11 -11 -4னா -15. அப்போ என்னோட நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் என்னென்ன அப்படின்னா -7 -11 and -15 அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? 1/4 2/9 and 3/16 கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே எனக்கு வந்து கண்டினியூஸா இருக்கு 1 2 3 அப்படிங்கிறது. 4 9 16 அப்படிங்கிறது ஃபுல்லாமே ஸ்கொயர் நம்பர்ஸ். அப்போ நான் எப்படி எழுதிக்கிறேன்னா 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர். இப்போ நியூமரேட்டர் பாருங்க 1 2 3 அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன இருக்கும்? 4 5 6. இது 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர்னா நெக்ஸ்ட் வந்து 5 ஸ்கொயர் 6 ஸ்கொயர் 7 ஸ்கொயர் தான் இருக்கும். இப்படி பார்த்தாலே ஈஸியா நான் இந்த நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் வந்து எழுதிட்டேன். அப்போ என்னோட நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் என்ன? 4/5 ஸ்கொயர் 5/6 ஸ்கொயர் அண்ட் 6/7 ஸ்கொயர் அப்படின்றதையும் நான் இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். ஸோ கொடுத்துருக்கிற 3 சப்டிவிஷன்ஸ்க்கும் நான் நெக்ஸ்ட் 3 டேர்ம்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். அவ்வளோதான். தேங்க்யூ.